ஷே பிரமா டெல்லியில் நல்லா காட்டுக்கோடா. பிரதமர் மோடியெல்லாம் ஏற்கனவே ஜேசிபி வண்டி வச்சு தலைகளை தொங்க விட்டு தான் தூக்கிட்டு வருவோம்னு கணக்கு உள்ளே போட்டிருக்கடா. தலைகளை தொங்க விட்டே தூக்கிட்டு வருவாங்க. கணிதம் இல்லையாடா பிரதமர் மோடி எல்லாம் முட்டா பேல ஐயா உட்காந்து ஐயா கணக்கு போடுறாரு கைலாசத்தில். தெரியுமா தெரியாடா எல்லாம் காமிட்டா பேல ஏலே இந்த ஜெம்மத்தில் இன்னும் இந்த எலெக்ஷனில் நீ ஆட்டிடுவோம்யா. இன்னைக்கு கணக்கு போட்டார். தேர்தல் அதிகாரிக்கு முடிஞ்சு போச்சு கணக்கு, இன்னையோட முடிஞ்சு போச்சு. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் தேர்தல் அதிகாரி. இல்லை நீ பாத்தியா இல்லையாடா, பொம்பளையில் சின்ன பிள்ளையில கொள்ளுதான் தமிழ்நாட்டில். பாத்தியா இல்லையா? அது வரலாமா? எதுக்கு தேர்தல் அதிகாரி எதுக்கு வைக்க? நாடு முழுவதும் விவசாயம் பண்ணி சாப்பிட்டு நல்லபடியாக போகணும் சிட்டி கிராமத்தில். அதுக்கு தான் தக்க பாதுகாப்பு தான் நாங்கள் இருக்கோம்னு சொல்லி தான் தேர்தல் அதிகாரி. இப்போ தேர்தல் நீ என்னடா செய்தா? கும்பிட்டா குய்மா என்ன செய்தா? முட்டாலே முட்டா கேடு கட்ட முட்டா குய்மா நீ என்னடா செய்யணும்? தேர்தல் அதிகாரி நீதிமன்ற கோர்ட்ஸில் போய் கொடுக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்தில் எத்தனை கோர்ட் இருக்குது அத்தனை கோர்ட்லேயும் பதிவு பண்ணணும். என்ன பதிவு பண்ணணும்? அதிமுக காரன் பொம்பளையில் கூட்டு போகிறதுக்கு 200 1000 கொடுக்கான் ஒன்று. திமுக கட்சிக்காரன் கூப்பன் சீட்டு கொடுக்கான். ஆன்லைனில் அரசுன்னு வச்சு 2000 10,000 8,000 அனுப்புதான். அதையும் நீதிமன்ற கோர்ட்டில் நீ தேர்தல் அதிகாரி கொடுக்கணும். இது என்ன கூத்து? சட்டத்தில் என்ன இருக்குது? நீங்களா சட்டத்தை வகுத்து நீங்களா சட்டத்தை போட்டு நீங்களா ஆடுத பூமியில் விரித்து போட்டு ஆடுதா? இல்லை நல்லா கேட்டுக்கோடா. இப்போ ஓட்டு முத்திரை போட செத்த வீட்டில் அடிப்பான் பார்த்தியா? கொட்டு மேலே அடித்து தலையை பம்பை மாதிரி விரித்து அடிப்பான். உசிலம்பட்டியில் பார்த்தியாடா? உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி போடி தேனி திண்டுக்கல்ல செத்தவங்க வீட்டில் அப்படி பம்பை மாதிரி அடிப்பான். அந்த மாதிரி பம்பை மாதிரி அடிக்கான். தமிழ்நாடு முழுவதும் அரசியல்வாதி விரித்து போட்டு ஆடுதான். இப்போ பொண்டாட்டி மாதிரில கூப்பிட்டு வந்து தலையை முடிய விரிச்சு விடு நல்லா ஆடு அப்படிங்க. பூமியை விவசாயம் பண்ணுற பூமியை விரித்து போட்டு ஆடுறதுக்கா கொடுத்துருக்காரு. எல்லாம் கேட்குறா முட்டா கூதிமனை விரித்து போட்டு ஆடுறதுக்கா கொடுத்துருக்காரு. உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டியை விரித்து போட்டு எப்படி அடிக்கான்? செத்த வீட்டில் எப்படி கொட்டு மேலே அடிக்கானா? அதே மாதிரி வீட்டுகளில் அவன் வீட்டுகளில் ஒரு புள்ள பெரிய பிள்ளை வந்தால் அந்த மாதிரி கொட்டு மேலே அடித்து போவான். அது வந்து அவனுடைய குடும்பத்தில் அவ்வளோ ஒரு அது அவன் போகிறான். செத்த வீட்டில் எப்படி அடிக்கான்? அந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் அடிக்கான். மற்ற மாநிலத்தில் இல்லை, தமிழ்நாட்டில் விரித்து போட்டு கொட்டு மேலே அடித்து பிபி ஊதி சிங்கி அவர் உச்சியில் உட்காந்துருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் கொட்டு மேலே அடித்தா அவர் தமிழ்நாடு முழுவதும் காது கேட்கும் ஐயாவுக்கு. ஏடா எங்கடா கொட்டு மேலே அடிக்க வேட்டு போட்டு தான் என்னடா இது பூமி சத்திரம் சாவடியாக கொடுத்துருக்கேன். ஒரு வேட்டு போட்டால் பூமி 10 அடிக்கு கீழே அதருது. அது எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய குற்றம். திங்கலடா இல்லை மாயிட பேல இல்லை கண்டாரோய் மனே பூமியில் விளைஞ்ச திங்க. அதை பொண்ணும் போல் பூ போல் போடா காலை வச்சு 2 காலு கை இருக்குன்னு இந்த ஆட்டமாடா ஆணும் பெண்ணும். இல்லை தேர்தல் அதிகாரி உனக்கு நீ போட்டார். இராணுவ வானரப்பட தரப்பட விமானம் டெல்லியில் இருக்கிற நீதிமன்ற கோர்ட்டு அங்கே இது கைலாசத்தில் கடவுள் போட்ட நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு நீ போட்டாச்சு சரியா? ஏண்டா பாய்ப்பேலை தேர்தல் அதிகாரி பாத்தியா இல்லையாடா? பாத்தியா இல்லையா? அத்தனை குற்றம் இருக்குது. ஏண்டா மது போதை இது எவ்வளோ பெரிய தப்புடா. சாராயம் விற்கும். அதெல்லாம் தேர்தல் அதிகாரி தான் உள்ளே கொடுக்கணும். கோர்ட்டு நீதிமன்றத்தில் தேர்தல் அதிகாரி என்னென்ன தப்பு செய்தான் தேர்தல் தானே வைக்கான். இப்போ இவனை பிடிச்சிக்கிட்டாரு. இப்போ கடைசி அத்தியாயத்தில் இவனை பிடிச்சி இவனை உள்ள தூக்கி போட்டாத்த கண்டார வழிமனை பிதிக்கி எடுக்கணும்ட்டார் தேர்தல் அதிகாரி. உன்னால் வந்த வேணாடா கம்ப்ளைண்ட்டு கரெக்டாக உள்ளே கொடுத்துருந்தால் இப்போ தேர்தலில் ஓடாது. இவன் எப்படி விரிச்சு போட்டு ஆடுதான்? வேலை தேர்தல் பாத்தியா இல்லையாடா? கூப்பன் சீட்டு ஒருத்தன் கொடுக்கான். 10,000 5,000 கொடுக்கான். ஒரு வீட்டுக்குள்ளே எத்தனை இருக்கா ஓடியா இந்த 10,000. நீ எத்தனை உன் வீட்டில் எத்தனை இருக்கா 20 இருக்கியா இந்த 20,000. ஒடியா கொடியை தூக்கிட்டு ஓடியா நாங்கள் வாரோம் கொட்டு மேலே அடிக்கும் ரோட்டு காட்டில் ஒடியா 500 கொடு ஒரு ஆளுக்கு. இல்லை இது சீட்டு பேப்பர் சீட்டு விளையாட்டு பேப்பர் பயம் கொடுப்பார். அந்த நேரம் இராணுவம் உள்ள வானரப்பட வரல 6 மணிக்கு அடைச்சிருவார் சிட்டி கிராமத்தில் பூரா பார்டர் மாதிரி நிற்பான். அதான் இயந்திரத்தை வச்சு நிற்பான். அது 6 மணிக்கு மேலே 1 நிமிடத்துக்கு வந்தால் உள்ளே வந்தான்னா குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்ருவாங்க. குறுக்கில் அடி ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு அடி போடுவார். அந்த தண்டனை போடுவார். 6:30க்கு வந்தால் அரை மணி நேரம் கழிச்சு வந்தானா அதுக்கு ஒரு அடி. 7 மணிக்கு வந்தானா அதுக்கு மேலே ஒரு அடி. அந்த எல்லா பார்டரில் வெளியே போகல. சிட்டி கிராமத்தில் எங்கே போகிறாங்கிற கையெழுத்து போட்டு தான் வெளியே போக முடியும். கையெழுத்து இடணும். ஆதார கார்டில் பதிவு பண்ணி தான் போகணும். எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணி தான் விடுவார். சிட்டி கிராமத்தை அடைச்சிருவார். மாதிரி கிடக்க பூமி அழிச்சிருவா. நாங்கள் இப்படித்தான் நம்ம விடுவோம்னு அவரே சொல்லிட்டார். கடவுளே சொல்லிட்டார். ஒரு விட்டு விட மாட்டார். 2ஆம் நம்பர் தொழில் வியாபாரம் பூரா அதை அப்படியே மூடிடும். சித்திரை 1 எல்லாமே அமைக்கிறார். எல்லாம் 2ஆம் நம்பர் பூரா இப்போ அமைக்கிறார். ஒரு அமுக்கு உருட்டி பிரட்டி உன் பொண்டாட்டி பிள்ளையோட நக்கடான்னு விடுவார். முக்கால் சத்தியம்டா.